ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சூப்பராகவும் எம்மியான ரெசிபியோட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். சூப்பரான எபிசோட், சூப்பரான ரெசிபி. வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த நூடுல்ஸை தண்ணியில் போட்டு வேக விடுங்க. அதோட சேர்த்து கொஞ்சம் உப்பும் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. இதோட பிராண்டையும் நான் ஸ்கிப்பிங் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது. கை வச்சு பார்த்தா கொஞ்சம் அமுங்குற மாதிரி இருந்தால் போதும். இதை நல்லா வடிகட்டிட்டு ஒரு ப்ளெயின் வாட்டரில் நல்லா அலசி திருப்பி காய வச்சுருங்க. ஃபேன் காற்றுல எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கோங்க, ஊற்றிக்கோங்க. அது மேலே ஃபேன் காற்றுல நல்லா ட்ரை ஆக்கிடுங்க. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தானே பார்த்துட்ருக்கீங்க. மறந்துடாதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணால் இன்றைக்கி நான் முட்டைக்கோஸ், கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு இதில் முட்டைக்கோஸு அப்புறம் வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கிடக்கூடாது, க்ரன்ச்சியாக இருக்கணும். கொஞ்சம் வாயில் வச்சா கருக்குன்னு இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் நான் பச்சை மிளகா ஒன்று லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் க்ரீன் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இனிமேல் நூடுல்ஸ் சாப்பிட ரெஸ்டாரண்ட் நம்ம போகவே மாட்டோம். நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரன்ச்சி ஆனதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் சேர்த்து தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்க நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்குவோம். பாருங்கள் எப்படி அழகாக ஆறி பெருசாக வந்திருக்குன்னு. அது மாதிரி 2 ஸ்பூன் வச்சு இப்படி தான் எடுத்து விடணும். நூடுல்ஸை போட்டு கிளறக்கூடாது. கிளறுனா நூடுல்ஸ் உடஞ்சிரும், துண்டாக ஆகிடும். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு எடுத்து மேலே எடுத்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டை அசத்துங்க. ஈஸியாக நூடுல்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. உங்கள் பொண்ணான நேரத்தை வீடியோக்காக செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கூட செலவு பண்ணதில் ரொம்ப 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 சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மறந்துடாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. லைக் பட்டன் அந்த கீழே இருக்கு பாருங்க, அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ டு ஆல்.